இந்த மணப்பாடு சர்ச்சில் வந்து ஒரு செம்ம வியூ ஒன்று இருக்கு. யாராவது போட்டு மேலே ஏரோப்ளேன் பார்த்துருக்கீங்களா? அப்படியே இந்த வியூவை பாருங்க. எங்களோட இந்த 2வது நாள் பயணத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரிக்கு போனோம். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருந்த எஸ்ஆர்எம் ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அதை சாப்பிட்டு தான் அங்கேருந்து கிளம்பணும். தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு உற்பத்தி பண்ணுற இடம்லாம் பார்த்தோம். அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுதுல ஓரமா, அந்த பாத்தியா கட்டியிருக்காங்கல்ல, அதுல ஓரமா வெள்ளை வெள்ளையா தெரியுது பாரு, அதெல்லாம் உப்பு இழுத்து வச்சிருக்காங்க. இப்ப நடுவுல பெஞ்சதெல்லாம் மழை தண்ணின்னு நினைக்கிறேன். அங்கிருந்து கிளம்பி கன்னியாகுமரி போற வழியில ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச் பார்த்தோம். இந்த சர்ச்சோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட் தாமஸ் சர்ச். இந்த சர்ச்சோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா கிரே கலர் பெயிண்டிங்ல பார்க்கவே செம்மையா அழகா இருந்துச்சு. நாங்க உள்ள போயிட்டு ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து இங்க கன்னியாகுமரி பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட தூத்துக்குடி ட்ரிப்பில் அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹோலி கிராஸ் மணப்பாடு சர்ச் வந்திருக்கோம். இந்த மணப்பாடு சர்ச்சில் வந்து ஒரு செம்ம வியூ ஒன்று இருக்குது, காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மணப்பாடு சர்ச்சு, அந்த இடத்துல ஒரு சர்ச்சு, அங்கே ஒரு சர்ச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து செம்ம சி வியூ. வெயில் ஒன்று இன்னைக்கு பெருசாக இல்லை, அதனால் வந்து இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே பாருங்கள், மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடில் அப்படியே கார் எடுத்து வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் வந்து இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் போய் அங்கே குளிக்க போகிறோம். தூத்துக்குடியிலேருந்து இந்த மணப்பாடு சர்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மணப்பாடு சர்ச்சில் எனக்கு பின்னாடி தெரியுதுல்ல, இந்த ஏரியாவில் தான் வந்து சிங்கம் 2 படத்தில் வந்து ஹன்சிகாவை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வந்து காப்பாற்ற வருவாங்க. இந்த மணப்பாடு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் கடல் இருக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடும் கடல் இருக்கு. வெயில் அடிக்கிறதுனால வியூ வேற லெவலில் இருக்கு. தூத்துக்குடி மணப்பாடு வந்துட்டு குளிக்காம போக முடியுமா? குளிச்சுட்டு தான் போவோம். போலாமா? அங்க போறப்போ மணப்பாடு கடற்கரையில குளிச்சுட்டு இப்ப வந்து கன்னியாகுமரி நோக்கி போயிட்டு இருக்கோம். கிளைமேட் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு.
vlogல சரியான மழை. அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு மழை வந்தா செம்மையா இருக்கும். ரூட்டே பாருங்க, பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. மே மாசம் கன்னியாகுமரி தூத்துக்குடியில செம்மையா மழை பெய்யும் நினைச்சோம். ஆனா பார்க்கவே செம்ம ரம்மியமா அழகா இருக்கு. அப்படியே இந்த வியூ பாருங்க, அந்த இடத்துல கடல் தெரியுது. கடலை நோக்கி தான் போறோம். கன்னியாகுமரி போறோம், ஆனா கடலை நோக்கி போய் கடலோரமா போறோம். இங்கே ஒரு சர்ச், தூத்துக்குடியில தெரு சர்ச். எங்க போனாலும் படத்துல வந்து மாதிரிதான் இருக்கு. அது என்ன படம்? இதுவா படங்க? தனுஷ் படம் ஒண்ணு இருக்குமே, கடல் இல்ல, கடல் இல்ல, பாட்டு வருமே. அது என்ன? மரியான். அந்த படத்துல ஒரு சர்ச் மாதிரி இருக்கு. அதாவது எனக்கு அது ஞாபகம் இல்லையே. அந்த படத்துல இப்படிதாங்க ஒரு சர்ச் இருப்பா. நான் அந்த படமே பார்க்கல. கன்னியாகுமரி போற வழி ஒவ்வொரு கோயில் கடலோரம் தாங்க. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சூடா பஜ்ஜி, நீங்க பக்கத்துல நல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடலாம். ஹோட்டல் கூட இறங்க முடியல. கிராப் லாலிபாப், ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடலாம். ஃபிஷ் ஃப்ரை அந்த தண்ணி அப்படியே கண்ணாடியில போறது பாரு, அப்படியே மேல சமையன்னு அதெல்லாம் இருக்கா போகுது. மேல போகுது சார். அந்த ஃபோர்ஸ்ல போகுது அப்படியே. கிராவிட்டி கீழே தானே ஒரு நிறைய மேல போகுது. காத்து போகுதுப்பா, அந்த காத்தோட ஃப்ளோல போகும் தண்ணி. சரியான மழை. மே மாசம் மாதிரியா இருக்கு. செம்ம மழை பெய்யுது. ஆமா, நமக்கு லெஃப்ட் சைடு பீச். யாராவது போட்டு மேல ஏரோப்ளேன் பார்த்திருக்கீங்களா? காட்டுறேன் பாருங்க. நம்மளோட இந்த ட்ரிப்ல நம்ம அடுத்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சர்ச்சோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பல் மாதா சர்ச். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செல்வ மாதா சர்ச்னு. இந்த சர்ச்சும் வந்து ஒரு பீச் ஓரமா தான் இருக்கு. இந்த இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உவரின்னு ஒரு கிராமம். இந்த கிராமம் வந்து மணப்பாடுல இருந்து கன்னியாகுமரி போற வழியில தான் இருக்கு. இந்த சர்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கீழே வந்து போட் இருக்க மாதிரி இருக்கும், மேல வந்து ஏரோப்ளேன் இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு டேட்ல வந்து ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த சர்ச்சோட ஃபெஸ்டிவல் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18. அண்ட் இந்த டேட்டை பத்தி நான் ஏன் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டேவும் செப்டம்பர் 18 தான். இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. இந்த ட்ரிப்பில் நம்ம அடுத்து வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதவன் ஹோட்டல் அண்ட் ரெசிடென்சி. இங்கே நம்மளோட லஞ்சுக்காக வந்திருந்தோம். ஆக்சுவலாக இந்த டைம் வந்து லஞ்ச் டைமே இல்லை, ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அங்கே வந்து சாப்பாடுன்னு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹட்டில் தான் வந்து நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டோம். இந்த ஹட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியாவும் இருக்குது. அங்கே வந்து சாப்பாடுன்னு பெருசாக எதுவும் இல்லை அந்த டைமில். ஸோ நாங்கள் கேட்ட உடனே அவங்க வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே வந்து குருமாலாம் சால்னாலாம் ரெடியாக இருந்ததுனால சப்பாத்தியும் போட்டு கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கைண்டாக வந்து எங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுத்தா அந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, அதே சமயத்தில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.
அங்கே எங்களோட லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கண்டினியூவாக ட்ராவல் பண்ணி கன்னியாகுமரியில் இருக்கிற ஆர்ஆர் இன்னும் ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். நாங்கள் இந்த ஹோட்டலில் ஆல்ரெடி வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டலில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட பார்க்கிங் ஏரியா தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த ரூம் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 202. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரூமாகவே இருக்குது. யூஸ்வலாக நம்ம ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்ல ரூம், அந்த மாதிரியான மாடல் கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் மாதிரி இருக்குது. யூஸ்வலாக ஹோட்டலில் வந்து நம்ம ரூம்குள்ளே என்ட்ரி ஆனோடனே லெஃப்ட் சைடில் இல்லை ரைட் சைடில் வந்து டாய்லெட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் ரூம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு நல்ல பெரிய ரூமாக இருக்குது. ரூம்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 2 சேர் போட்டிருக்காங்க. சேருக்கு பின்னாடி வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே பார்க்கிங் இருக்குது. பெரிய பார்க்கிங் இந்த ஹோட்டலில். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெட்டு, கிங் சைஸ் பெட் இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அண்ட் சேரு, அப்புறம் வந்து தண்ணி பாட்டில், கிளாஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க, கெட்டிலு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைஸ் பெரிய மிரரு, அதுக்கப்புறம் டிவி. இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப்பில் ஹேங்கர்ஸு, ஒரு லாக்கர் வேறு இருக்குது. சூப்பர். வால் பெயிண்டிங்லாம் போட்டு ரூம் நல்லா கிளாசிக்காக இருக்குது. அப்புறம் கட்டிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் ஒன்று இருக்குது. இந்த சைடு ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒரு டேபிள் இருக்குது. இங்கே வந்து டிவி ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு, இன்டர்காம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரூம் ரொம்ப செம்மையாக இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த பெட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்குது. வாஷ்ரூம் உள்ளே போனால் நல்ல பெரிய சைஸ் வாஷ்ரூமு, நல்லா க்ளீனாக இருக்குது. பாருங்கள், கமோட்லாம் வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 2 டவல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சோப்பு இருக்குது, அப்புறம் ஒரு எண்ணெய் பேக்கெட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ், அப்புறம் வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய சைஸ் வாஷ்ரூம் இது. ரூம் டூர் முடிச்சுட்டு நாங்கள் டின்னருக்கு கீழே இருக்கிற வெஜ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற லாபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. செஸ்ஸு, ஸ்னூக்கர், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்மளோட இந்த 2வது நாள் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் போனோம், அப்புறம் பீச்சில் குளிச்சு விளையாண்டோம். இப்போ கடைசியாக நம்ம தங்கி இருக்கிற ஆர்ஆர் இன் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ்க்கு வந்திருக்கோம். இது கன்னியாகுமரியில் இருக்குது. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.